ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி உங்கள் காரில் அவுட் ஹேண்டில் உடஞ்சிருந்தாலோ இல்லைன்னா இன்னர் ஹேண்டில் உடஞ்சிருந்தாலோ இந்த மாதிரி ஹேண்டில் உடஞ்சிருந்தால் நீங்களே மாற்றலாம். இது இன்னர் ஹேண்டில் போய் ஒரு சைடுக்கு தான் ஒரிஜினல் கிடச்சிது, இன்னொரு சைடு டூப்ளிகேட் தான் கிடச்சிது. மேலே இருக்கிறது ஒரிஜினல், கீழே இருக்கிறது லோக்கல். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்க. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியில் வித்தியாசம் இருக்குது. முதல்ல இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கணும். செகண்ட், இந்த ஹேண்டிலோட 2 ஸ்க்ரூவையுமே கழட்டிடுங்க. நெக்ஸ்ட், இந்த டோர் பேடை இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும், கிளிப்பு ரிமூவ் ஆகி வந்துடும். டோர் லாக் நாபை இந்த மாதிரி திருகி மேலே எடுத்துட்டிங்கன்னா கழண்டு வந்துடும். அதுக்கப்புறம் டோர் பேட் நீங்கள் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை ஃப்ரண்ட் சைடில் தள்ளி தான் வெளியே எடுக்கணும். மாட்டும்போது அதே மாதிரி பேக் சைடில் வச்சு அப்படியே ஸ்லைட்டாக ஃப்ரண்ட் சைடில் தள்ளணும். ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க, அதை கவனமாக பாருங்கள். இது தள்ளி எடுக்கணும், சரியா? இதில் வந்து இது கிராஸாக இருக்குல்ல, டோர் பேட் இப்படி கிராஸாக அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்த மாதிரி தட்டுறதுக்கு முன்னாடி டோர் பேட் கரெக்டாக சீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கேன். லாக் செக் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்க்ரூவையும் ஹேண்டில் ஸ்க்ரூவையும் மாட்டிடுங்க. அதுக்கப்புறமா டோர் நாபையுமே மாட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் டோர் அவுட்டர் ஹேண்டில் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் 150 வருது. முதல்ல இன்னர் ஹேண்டில் டம்மியை கழட்டணும். கழட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டோர் லாக் நாபை கழட்டணும். தேர்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இது வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டிலோட ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டணும். நெக்ஸ்ட்டு சைடில் இருக்க இந்த ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க. மேலே இருக்க கப்பை கையில் இழுத்திங்கனாலே வந்துடும் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா இந்த காயின் ட்ரே இருக்கும், அதில் சென்டரில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். பட் இந்த வண்டியில் அந்த ஸ்க்ரூ இல்லை, ஸோ அதனால் போடும்போது கண்டிப்பாக மாட்டணும். இப்போ சைடில் ஸ்க்ரூ வச்சு லைட்டாக புல் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு இழுத்தோம்னா வந்துடும். இந்த லாக்கை தட்டும்போது கவனமாக தட்டுங்க. ஃபோர்ஸாக தட்டினீங்கன்னா உடஞ்சிரும். டோரை கழட்டி வெளியே எடுக்கும்போது பவர் விண்டோ சுவிட்சோட ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. டோர் பேடை கழட்டினதுக்கப்புறமா இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ள 10 சைஸில் 2 போல்ட் இருக்கும். இந்த லாக்கை நீங்கள் விரலை வச்சு புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். 10 டீ பாக்ஸை வச்சு இந்த 2 10 சைஸ் போல்ட்டையுமே கழட்டிடுங்க. அவுட்டர் ஹேண்டில் லாக்கோட இந்த கிளிப்பை ஜஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பினீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். புது ஹேண்டில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 10 சைஸ் போல்ட்டை ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த 2 போல்ட்டையுமே போட்டு மட்டமாக டைட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ராட் எடுத்து இல்லை ஹேண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் கிளிப்பை டவுன் சைடில் ஃபிட் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அவுட்டர் ஹேண்டில் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக மூவ் ஆகுதான்னு. மற்ற பொருள் எல்லாம் கழட்டின மாதிரியே மாட்டிடுங்க. இந்த மாதிரியான கார்கள் சம்மந்தமான மேலும் வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.